இன்றைய தலைப்பு செய்திகள். அரசியல் களத்தில் அதிரடி கிளப்பும் வெள்ளை அறிக்கை. இது வெறும் வார்த்தையா அல்லது ஜனநாயகத்தின் ஆயுதமா? ஓர் அலசல். இன்றைய அரசியல் சூழலில் சமூக வலைத்தளங்கள் முதல் விவாத மேடைகள் வரை அதிகம் உச்சரிக்கப்படும் ஒரு வார்த்தை வெள்ளை அறிக்கை. குறிப்பாக தமிழக அரசியலில் ஏற்பட்டுள்ள புதிய மாற்றங்களுக்கு பிறகு இந்த வார்த்தை பெரும் பேசும் பொருளாக மாறியுள்ளது. உண்மையில் வெள்ளை அறிக்கை என்றால் என்ன? ஒரு அரசாங்கம் இதை ஏன் வெளியிட வேண்டும்? இதனால் மக்களுக்கு கிடைக்கும் நன்மைகள் என்ன என்பது குறித்து இன்றைய செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். வெள்ளை அறிக்கை என்றால் என்ன? வரலாறு. அரசியல்வாதிகள் அடிக்கடி பயன்படுத்தும் இந்த வெள்ளை அறிக்கை என்பது ஏதோ ஒரு சாதாரண காகிதம் அல்ல. இது அரசாங்கத்தின் செயல்பாடுகள், நிதி நிலைமை மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்த அதிகாரப்பூர்வமான மற்றும் வெளிப்படையான ஆவணமாகும். இதன் பின்னணியை ஆராய்ந்தால் இது பிரிட்டிஷ் நாடாளுமன்ற முறையிலிருந்து உருவானது என்பது தெரிய வருகிறது. முற்காலத்தில் பல்வேறு நிறங்களில் அறிக்கைகள் வெளியிடப்பட்டுள்ளன. ஆனால் வெள்ளை நிறம் என்பது தூய்மை மற்றும் ஒளிவு மறையற்ற தன்மையை குறிப்பதால் அரசாங்கத்தின் வெளிப்படைத்தன்மை நிலைநாட்ட இது பயன்படுத்தப்படுகிறது. ஒரு நாட்டின் அல்லது மாநிலத்தின் உண்மையான நிலையை கண்ணாடி போல் மக்களுக்கு காட்டுவதே இதன் நோக்கம். அரசாங்கம் ஏன் இதை வெளியிட வேண்டும்? ஒரு அரசு ஏன் திடீரென்று இத்தகைய அறிக்கையை வெளியிட முன்வருகிறது? அதற்கு பின்னால் பல முக்கிய காரணங்கள் உள்ளன. நிதி நிலவரம். அரசாங்கத்தின் கஜனாவில் எவ்வளவு பணம் இருக்கிறது, எவ்வளவு கடன் சுமை உள்ளது என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்த. நிர்வாக தவறுகள். இதற்கு முந்தைய ஆட்சியின் போது நடந்த நிர்வாக சிக்கல்கள் அல்லது பொருளாதார தவறுகளை சுட்டிக்காட்ட. புதிய திட்டங்கள். அரசாங்கம் எடுக்கப் போகும் கடினமான முடிவுகள் அல்லது புதிய வரிகளுக்கு முறையான காரணத்தை சொல்ல. நேர்மை. தாங்கள் எதையும் மறைக்கவில்லை என்பதை மக்கள் முன்னிலையில் நிரூபிக்க. தேர்தல் அறிக்கையும் வெள்ளை அறிக்கையும் ஒன்றா? பலருக்கு எழும் பொதுவான சந்தேகம் தேர்தல் அறிக்கையும் வெள்ளை அறிக்கையும் ஒன்றா என்பதுதான். ஆனால் இவை இரண்டிலும் முற்றிலும் வேறானவை. தேர்தல் அறிக்கை என்பது ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்யும் என்பதை சொல்லும் கனவு திட்டம். ஆனால் வெள்ளை அறிக்கை என்பது நிதர்சனமான உண்மை, தரவுகளின் அடிப்படையில் சொல்லப்படும் ஓர் உண்மையான நிலைப்பாடே வெள்ளை அறிக்கை. சட்டபூர்வமான உரிமையா? இந்திய அரசியலமைப்பில் ஒரு அரசு கண்டிப்பாக வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று நேரடி கட்டாயம் இல்லை. இருப்பினும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கியுள்ள தகவல் அறியும் உரிமை என்பதன் ஒரு வடிவமாக இது பார்க்கப்படுகிறது. அரசு என்ன செய்கிறது என்பதை தெரிந்து கொள்ள ஒவ்வொரு குடிமகனுக்கும் உரிமை உண்டு. தமிழக அரசியலும் வெள்ளை அறிக்கையும். சமீப காலமாக தமிழக அரசியல், குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் வெள்ளை அறிக்கை குறித்து பேசி வருவதும் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது வெறும் அரசியல் பேச்சாக மட்டும் பார்க்கப்படாமல் இனி வரும் காலங்களில் அரசியல் என்பது உணர்ச்சிகளை தாண்டி தரவுகளை அடிப்படையாக கொண்டு அமையும் என்பதற்கான ஒரு அடையாளமாக கருதப்படுகிறது. ஊழலை வெளிப்படுத்தவும் நிர்வாகத்தை சீரமைக்கவும் இது ஒரு முக்கியமான கருவியாக பார்க்கப்படுகிறது. நன்மையும் சவால்களும். வெள்ளை அறிக்கையில் நன்மைகள் அதிகம் இருந்தாலும் சில சவால்களும் உள்ளன. இது மக்களை விழிப்புணர்வு அடைய செய்கிறது, ஊழலை தடுக்கிறது. அதே சமயம் சில நேரங்களில் முந்தைய ஆட்சியை பழிவாங்கும் நோக்கத்தோடும் அல்லது தரவுகளை தங்களுக்கு சாதகமாக மாற்றியமைக்க வெளிப்படும் வாய்ப்பாகவும் உள்ளது. எனவே ஒரு சிறந்த வெள்ளை அறிக்கை என்பது துல்லியமான தரவுகளை கொண்டிருக்க வேண்டும், எளிய மொழியில் இருக்க வேண்டும் மற்றும் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளையும் சொல்ல வேண்டும். ஜனநாயகத்தில் வாக்களிப்பதுடன் நம் கடமை முடிவடைவதில்லை. அதிகாரத்தில் இருப்பவர்களிடம் கணக்குகளை கேட்பதும் அரசாங்கத்தின் செயல்பாடுகளை கண்காணிப்பதும் நமது உரிமையாகும். இந்த டிஜிட்டல் யுகத்தில் இத்தகைய அறிக்கைகள் எளிதாக நமக்கு கிடைக்கின்றன. தரவுகளை அடிப்படையாக கொண்ட ஒரு ஆரோக்கியமான அரசியலை நோக்கி நாம் நகர்கிறோமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மீண்டும் ஒரு முக்கிய செய்தியில் சந்திப்போம்.